Hi, நான் Adeeb. POCO இப்போ பார்த்தீங்கன்னா POCO M3 Pro 5Gங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். POCO இந்தியா லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் 5G ஃபோன் தான் இந்த POCO M3 Pro 5Gங்கிற ஃபோனு. இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா Xiaomi கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி Redmiங்கிற பிராண்டில் Redmi 9 Powerங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த Redmi 9 Powerங்கிற ஃபோனை POCO ரீபிராண்ட் பண்ணி POCO M3ங்கிற பேரில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த POCO M3யோட சக்ஸஸராக தான் அந்த POCO M3 Proங்கிற ஃபோனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண Redmi Note 10 5Gங்கிற ஃபோனுக்கு POCO M3யோட டிசைன் கொடுத்து இப்போ POCO M3 Pro 5Gங்கிற பேரில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா Redmi Note 10 5G ப்ளஸ் POCO M3 is equal to POCO M3 Pro 5G. யூஸ்வலாக POCO கொடுக்குற ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் தான் அந்த POCO M3 Proயும் வருது. பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், கிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் வாரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் அடாப்டர், ஃபோன் கேஸு இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று தான் இந்த POCO M3 Pro 5Gங்கிற ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக், எல்லோ, அப்புறமா ப்ளூ கலர் வேரியண்ட் தான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி சொல்லணும்னா POCO M3யில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இந்த ஃபோனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசி ஃபினிஷில் வர ஒரு பிளாஸ்டிக் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. க்ளோசி ஃபினிஷ் இங்கே கொடுத்துருக்கனாலவே நம்ம கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே ஈஸியாக இந்த ஃபோனுக்கு பின்னாடி பிக்கப் ஆகுது. இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஸ்பீக்கர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. இருந்தாலுமே நல்ல குவாலிட்டி இருக்கிற அவுட்புட் நமக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கிது. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் POCO இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபோனோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்து இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 700 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். அப்புறமா இந்த ஃபோனில் டியூவல் 5G சப்போர்ட்டும் இருக்குது. Mali G57 தான் இதில் இருக்க GPU. அப்புறமா இந்த ஃபோனில் LPDDR4X RAM டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் வருது. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாகவே ரொம்ப ஆப்ஸு POCO இன்ஸ்டால் பண்ணி தராங்க. நமக்கு அது தேவை இல்லாட்டி இது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் POCO இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் வருது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான் வருது. ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஃபோனு தான் இது. அப்புறமா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனோட பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 22 வாட்டுக்கான சார்ஜர் நமக்கு தராங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி லென்ஸ் தான் வருது. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இதில் வருது. POCO M3லேருந்து POCO M3 Proக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே POCO கொண்டு வர கிடையாது. இதில் ப்ரோ ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா 5G இருக்குது. அது மட்டும்தான் இதில் இருக்கிற ப்ரோ ஃபீச்சர். 5G இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையவே கிடையாது. அப்போ இல்லாத 5Gக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணுமோ வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த ஃபோனில் இருக்கிற 5G மட்டும் எடுத்துட்டோம்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 13,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வரும். இந்த ஃபோனில் இருக்கிற 5Gக்காக மட்டும்தான் பிராண்டி இவ்வளோ காசு நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு 5G ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் Realme 8 5Gங்கிற ஃபோன் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா POCO M3 Proவோட அதே ப்ரைஸ் தான் Realme 8 5Gக்கும் வருது. ஸ்பெக்ஸும் சேம் ஸ்பெக்ஸ் தான் வருது. ஆனால் Realme 8 5Gயில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா நமக்கு கிடைக்குது. அப்புறம் ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட்டும் நமக்கு Realme 8 5Gங்கிற ஃபோனில் கிடைக்குது. அப்போ நீங்கள் அந்த ஃபோனும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5G வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டு 4G ஃபோன்ஸும் இருக்குது. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 இருக்குது, Redmi Note 10s, Redmi Note 10 Pro இதெல்லாமே பெஸ்ட்டு 4G ஃபோன்ஸ் தான். ஸ்பெக்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா POCO M3 Proவை விட பெட்டர் ஸ்பெக்ஸும் நமக்கு இந்த ஃபோன்ஸில் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு 5G தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 4G ஃபோன்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இல்லாத 5Gக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து 5G ஃபோன் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.